ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆரோக்கிய உணவு நிகழ்ச்சியிலேயே நம்ம பார்க்க போகிறது சம்மர் ஸ்பெஷல். குறிப்பாக வந்து கோடை காலத்துக்கு ஏற்ற வகையான காய்கறி பழங்கள் அதை வச்சு தான் நிறைய டிஷ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் அதே மாதிரி 2 டிஷ் தான். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப், அதுக்கடுத்தது ஒரு ஸ்டஃப்டு வெஜிடபிள். அதாவது இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க காய் பார்த்திங்கன்னா புடலங்காய். புடலங்காய்னாலே எல்லோரும் வந்து ஒரு கூட்டு, ஒரு பொரியல், அதை தவிர வேறு எதுவுமே நம்ம ரொம்ப செய்ய மாட்டோம். ஸோ இந்த புடலங்காயில் ஒரு சூப் வந்து முதல்ல நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதை எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துருவோம். புடலங்காய் சூப் செய்ய தேவையான பொருட்கள்: நறுக்கிய புடலங்காய் 1 கப், சின்ன வெங்காயம் 5 முதல் 10 வரை, தக்காளி 1, பாசிப்பருப்பு 1/4 கப், வெண்ணெய் 1 மேஜைக்கரண்டி, இஞ்சி பூண்டு விழுது 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, உப்பு ருசிக்கேற்ப, மிளகு சீரகத்தூள் 1 தேக்கரண்டி, பால் 1/4 கப், கொத்தமல்லி சிறிதளவு. நம்ம புடலங்காய் சூப் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். குறிப்பாக புடலங்காயில் ஒரு சூப்பான்னு யோசிக்காதீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சூப். ஏன்னா நம்ம எல்லாமே வதக்கி தான் செய்ய போகிறோம், அதனால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இன்றைக்கி ஒரு பேனில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாத்தையும் போட்டு குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டுட்டு எடுத்திங்கனாலே உங்கள் சூப் வந்து தயாராகிடும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. குறிப்பாக இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி நீர் சத்து நிறைந்த காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கோங்க. நம்ம நிகழ்ச்சியில் நிறைய அதுதான் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் அதை எப்படி அந்த உஷ்ணத்தை, நம்மளுடைய உடல் சூட்டை குறைக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரியறதில்ல. நம்மளுடைய உணவு முறையிலே வந்து நம்மளுடைய உடல் சூட்டை நல்லா குறைச்சிட்டு நல்ல உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்க முடியும். குறிப்பாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் கரெக்டாக எடுத்தாலே போதும், உங்களுக்கு வந்து அந்த சூடுன்ற பேச்சே இருக்காது. ஸோ இப்போ இந்த சூப் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானவுடனே வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. குறிப்பாக சூப்லாம் வந்து நீங்கள் வெண்ணெயில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது தவிர பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நீர் காய்கறிகள், இந்த பச்சை காய்கறிகள்லாம் செய்யும்போது இதுக்கு வந்து ஒரு தனி ஸ்மெல் இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி வெண்ணெயெல்லாம் சேர்த்து பண்ணும்போது அதெல்லாம் இருக்கவே இருக்காது உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து இது புடலங்காய் சூப்பு நீங்கள் சொன்னால் தான் தெரியும், இல்லைனா தெரியவே தெரியாது. நல்லா இந்த வெண்ணெய் சூடானவுடனே இதில் இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஆனால் வெயில் காலத்தில் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் சூடு வந்து ரொம்பவே குறையும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் தான் உங்களுக்கு கிடைக்கும் போது, அதாவது இந்த சீசனில் தான் இது கொஞ்சம் விலை மலிவாக கிடைக்கும். ஸோ அதனால் கிடைக்கும் போது நீங்கள் நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது புடலங்காய். புடலங்காய் வந்து எந்த புடலங்காய்னாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் நீல புடலங்காய் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை குட்டை புடலங்காய் எடுத்தாலும் சரி, இல்லைனா அந்த வரி இருக்கிற புடலங்காய் எடுத்துக்கிட்டாலும் சரி. குறிப்பாக சென்னை மாதிரி பெரிய நகரத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த வரி இருக்க புடலங்காய் நிறைய கிடைக்கிறதில்ல, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த மாதிரி ஒரு புடலங்காய் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த புடலங்காய் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி புடலங்காய் சமைக்கும் போது அந்த உள்ளே இருக்க விதை பகுதி, அந்த வெள்ளையெல்லாம் எடுத்துருவோமோ அதே மாதிரி. ஆனால் பிஞ்சு புடலங்காய் எடுத்திங்கன்னா அந்த உள்ளே இருக்க வெள்ளை பகுதியோடு நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். அது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்மளுக்கு கொஞ்சம் முத்தனாக கிடைக்கிறதுனால தான் நம்ம அந்த வெள்ளை பகுதியை எடுக்கிறோம். பிஞ்சு புடலங்காயாக இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க நீங்கள். இதில் இந்த தக்காளி, அடுத்தது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆப்ஷன் தாங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து பூண்டுக்கு பதிலாக வெறும் இஞ்சி மட்டும் சேர்த்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக இஞ்சி வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது இந்த ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பு. இந்த பாசிப்பருப்பு எதுக்காக இதில் சேர்க்குறதுனா சூப்புக்கு வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான். பொதுவாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஹோட்டலில் வெளியில் எங்கேயாவது போனீங்கன்னா நீங்கள் சூப்புன்னு வாங்கினீங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக அந்த சோள மாவு கரைச்சி தான் ஒரு திக்னஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி பாசிப்பருப்போ இல்லை கொஞ்சம் துவரம் பருப்போ வீட்டில் பண்ணும்போது நீங்கள் அதை சேர்த்துட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப் வந்து ஆட்டோமேட்டிக்காக திக்காயிடும். நீங்கள் அந்த சோள மாவு கரைசல் சேர்க்கணுன்றது அவசியமே கிடையாது. நல்ல லைட் சூப் வேணும்னா தான் நீங்கள் வந்து இந்த பருப்பு சேர்க்காமல் அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம எல்லாம் வேக வச்சுட்டு அந்த தண்ணி தனியாக எடுத்துகிட்டு இந்த காய்கறிகளை ஒரு விழுதாக அரைச்சி அதில் கலக்கும் போது உங்களுக்கு சூப் வந்து ஆட்டோமேட்டிக்காக திக்காயிரும். நீங்கள் இப்போ இதை செஞ்ச உடனே நான் காட்டுறேன் உங்களுக்கு, அப்போமே தெரியும் அந்த சூப் வந்து எவ்வளோ ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் கிடைக்குதுன்னு சொல்லி. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அடுத்தது தேவையான அளவு உப்பு.
உப்பு முதல்ல கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட சூப்பில் வந்து உப்பு பத்தலைன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்புறமா சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது கொதி வந்ததுக்கப்புறமா மூடி வச்சுருங்க. மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கனாலே போதும். உங்களுக்கு உங்களோட பாசிப்பருப்பு வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். நீங்கள் ஒரு சூப் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரமாகவே வந்துடும். இல்லை நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னா குக்கரில் ஒரு சின்ன ப்ரெஷர் பேனில் நீங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. இந்த காய்கறி பீசஸ்லாம் தனியாக எடுத்து அரைச்சி அதோடு சேர்த்து இன்னும் ஒரே ஒரு கொதி விட்டு இறக்குனீங்கனாலே உங்களோட சூப் வந்து தயாராகிடும். இப்போ இது வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதை மூடிடலாம். எப்போ வந்து நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்தால் கூட அந்த கொதி வந்ததுக்கப்புறம் மூடுங்க. ஏன்னா அந்த காய்கறிகள் நம்ம சேர்த்துருக்கிறதுல இருக்க பச்சை வாசனை வந்து அந்த கொதி வரும்போது கொஞ்சம் போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் மூடினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து இல்லாமல் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காய்கறிகளோட இந்த குறிப்பாக இந்த மாதிரி நீர் காய்கறிகளில் ஒரு ஸ்மெல் இருக்கும், அந்த ஒரு பச்சை ஸ்மெல். இது தவிர பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ்லேயும் அதே மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வேக வைக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு அந்த கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வைங்க. அதே மாதிரி இந்த காய்கறிகள் சமைக்கும் போது நிறைய இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து கண்டிப்பாக தெரியாது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நம்ம காய்கறிகள் வந்து வேகட்டும். அதாவது புடலங்காய், தக்காளி, வெங்காயம், பாசிப்பருப்பு கொஞ்சம் வேகட்டும். இதுக்கு நடுவில் நம்மளுடைய ஜெயா டிவி வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கும் ஆரோக்கிய உணவு. பிரேக்குக்கு முன்னாடி நம்ம புடலங்காய், தக்காளி, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூட கொஞ்சம் பாசிப்பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சோம். இதில் தேவையான அளவு உப்பு நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கப்புறமா தேவைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவு நம்மளோட காய்கறி பருப்பு எல்லாம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை அணைச்சிட்டு வடிகட்டிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி மட்டும் நம்ம தனியாக எடுத்துட்டோம். இப்போ மேலே வந்து இந்த காய்கறிகள் இருக்குது, இதை வந்து நல்லா மிக்சியில் ஒரு விழுதாட்டாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் காய்கறியெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த விழுது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நல்லா இதுவே திக்காக இருக்குது. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், நம்ம அந்த பருப்பு சேர்த்ததுனால அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு திக்காக கிடச்சிரும். இப்போ இந்த விழுதை வந்து நம்ம ஏற்கனவே தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதோடு நம்ம கலக்க போகிறோம். இதை நல்லா கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா சூப்புன்றதுனால நீங்கள் வந்து நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட திரும்ப அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. கரைச்சி வச்சுருக்க தண்ணியை இதில் சேர்த்து கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் காரத்துக்கு மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பரிமாறும்போது தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இதில் இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் காரம் இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த அளவுக்கு மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த புடலங்காய் சூப் வந்து தயாராகிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் நான் புடலங்காயை பற்றி ஒரு 2-3 விஷயங்கள் சொல்லிடுறேன். குறிப்பாக நான் இதை பற்றி படிக்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் தெரிஞ்சுது. இது வரைக்கும் அதை நான் கேள்விப்பட்டதே இல்லை. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து ராத்திரியில் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இன்றைய காலகட்டத்தில் இந்த நிறைய வந்து நேரம் மாறி வேலையெல்லாம் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா தூக்கம் தான் ஒரு பெரிய பிரச்சனை. அவங்க எல்லாம் என்ன பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிளான வைத்தியம் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு நினைக்கிறேன் நான். புடலங்காய், அதாவது புடலங்காய் எடுத்து நல்ல சாறு எடுத்துக்கோங்க. பச்சை புடலங்காய் தான், நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதை அந்த வெள்ளை பகுதியெலாம் எடுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி சாறு எடுத்துக்கோங்க. அந்த சாறில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, ஒரே ஒரு ஸ்பூன் தேன்,
சேர்த்துட்டு உங்களுக்கு வந்து இனிப்பு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் இந்த மிளகு சீரகத்தூள் சேர்த்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா நைட்டு தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் நடுவில் ஒரு 1 மணி நேரமாவது கேப் இருக்கணும் உங்களுக்கு. குறிப்பாக சொல்லுவாங்க சாப்பிட்டுட்டு உடனே தூங்கக்கூடாது, ஒரு 2 மணி நேரம் கேப் வேணும்னு. இன்றைக்கி யாரும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. இருந்தாலும் ஒரு 1 மணி நேரமாவது நீங்கள் விடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த அரைச்ச அந்த புடலங்காய் சாறு குடிச்சிங்கன்னா அந்த இன்சோமினியா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தூக்கமின்மை வியாதிக்கு வந்து பேர், அது வந்து கண்டிப்பாக நாளடைவில் சரியாயிரும் அப்படின்ட்டு. இப்படி ஒரு நல்ல குணம் இருக்கும்போது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் நம்மளுடைய சூப் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பால் சேர்த்துக்கலாம். இது வந்து பால் வந்து ஒரு ஆப்ஷன் தான், தேவைன்னா சேர்த்துக்கோங்க, வேண்டான்னா நீங்கள் விட்டுறலாம். பால் சேர்த்துட்டு அடுப்பு அணைச்சிடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, ஸோ உங்களுடைய புடலங்காய் சூப் தயாராகிடுச்சு. நான் இப்போ அதை எடுத்து பரிமாறும்போது காட்டுறேன், உங்களுக்கு அந்த சூப் வந்து எவ்வளோ திக்காக இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். நீங்கள் சோள மாவெலாம் சேர்க்காம உங்களுடைய சூப் வந்து நல்ல திக்காக இருக்கும் பாருங்கள். நம்மளுடைய புடலங்காய் சூப் தயாராகிருச்சு. ஒரு வித்தியாசமான சூப், கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஸ்டஃப்டு புடலங்காய். ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துருவோம். ஸ்டஃப்டு புடலங்காய் செய்ய தேவையான பொருட்கள்: வட்டமாக நறுக்கிய புடலங்காய் 1, வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கு 1, துருவிய பன்னீர் 1 கப், பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1, இஞ்சி பூண்டு விழுது 1 தேக்கரண்டி, பச்சை மிளகாய், இஞ்சி, சோம்பு சேர்த்து அரைத்த விழுது 2 தேக்கரண்டி, உப்பு ருசிக்கேற்ப, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, கொத்தமல்லி சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ ஸ்டஃப்டு புடலங்காய் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். நீங்கள் வந்து புடலங்காயை இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் தான் தயார் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு பேன் எடுத்து அது சூடானோடனே அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானோடனே நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கினோடனே இந்த இஞ்சி, சோம்பு, பச்சை மிளகா அரைச்ச விழுது, அடுத்தது இந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு, இந்த ஸ்டஃபிங்கை ஏன் வதக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துருக்கோம். இப்போ அதை அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி இது உள்ளே வச்சோன்னா உள்ளே இருக்க வெங்காயம் வந்து பச்சையாகவே தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் லேசாக வதக்கிக்கணுன்றதுக்காக தான் இந்த ஸ்டஃபிங் நான் வதக்குறேன். உங்களுக்கு பச்சையாக வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், அதே மாதிரி காரத்துக்கு மிளகாத்தூளோ இல்லை மிளகுத்தூளோ எது உங்களுக்கு விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் நிறைய சோம்பு ஏன் சேர்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோம்பு சேர்த்து எந்த உணவு செய்யும் போதும் வந்து டைஜஷன் ப்ராப்ளமே வரவே வராது. அதை தவிர பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் அந்த சூட்டுனால் வர்ற வயிற்று வலி வந்து சோம்பு சேர்க்கும்போது கொஞ்சம் குறையும். அதே மாதிரி சீரகம் சேர்க்கும் போதும் அது கண்டிப்பாக கேட்கும், நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும். சோம்பு சேர்த்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க, அந்த வாய்வு கோளாறு வந்து கொஞ்சம் குறையும். நிறைய பேருக்கு வந்து அதை நான் நிறைய பார்த்துருக்கேன் அந்த மாதிரி சோம்பு கொடுத்து சாப்பிடும்போது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எங்கெல்லாம் சேர்க்க முடியுமோ அங்கே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நீங்கள். இதில் அடுத்து இந்த துருவி வச்சுருக்க பன்னீர் சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் பன்னீருக்கு பதிலாக இந்த உருளைக்கிழங்கோட துருவின கேரட் சேர்த்துக்கலாம், இல்லை வேறு காய்கறிகள் உங்களுக்கு சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா துருவின முள்ளங்கி அதெல்லாம் இதோட சேர்த்துக்கலாம் நீங்கள்.
ஸோ பன்னீர் சேர்த்து பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு கூட இருக்கும். ஸோ அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எப்போ வேணாலும் எது வேணாலும் மாற்றிக்கலாங்க. ஸோ இதுதான் சேர்த்து இதுதான் ஸ்டஃப் பண்ணணும், இதை சேர்க்கக்கூடாது அப்படிலாம் எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. குறிப்பாக அந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி செய்கிறதுல வந்து நீங்கள் வெறும் உருளைக்கிழங்கு வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம், இல்லை உருளைக்கிழங்கோட கேரட் சேர்த்துக்கலாம், முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம், இல்லை காலிஃப்ளவரை நல்லா கொஞ்சம் வேக வச்சுட்டு அதை மட்டும் துருவி இதோட சேர்த்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய விதமாக பண்ணலாம். உங்களோட விருப்பம் எதுவோ, உங்களுக்கு என்ன பிடிக்கும், வீட்டில் எல்லாருக்கும் தெரியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங் பாருங்கள் போதும், இவ்வளோ வதங்கினா போதும் உங்களுக்கு. அந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் நேரம் போட்டேன். மற்றபடி இது வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அடுப்பு அணைச்சிடுங்க. இப்போ நம்மளுடைய ஸ்டஃபிங் தயாராகிடுச்சு. இது கொஞ்சம் ஆறணும், ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும்போது நம்மளால் உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம எப்படி அந்த புடலங்காக்குள்ளே அதை ஸ்டஃப் பண்ணி அதை எப்படி வேக வைக்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய ஜெயா டிவி வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கம் ஆரோக்கிய உணவு. பிரேக்குக்கு முன்னாடி நம்ம ஸ்டஃபிங் பண்ணி ஆற வச்சோம். இப்போ பாருங்கள் ஸ்டஃபிங் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்டஃபிங்கில் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சம் கேரட் சேர்த்துக்கலாம், இல்லை முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம், எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பீட்ரூட் சேர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக கலரே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். அதை தவிர இதில் கொஞ்சம் புளிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எலுமிச்சை சாறு இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் அதெல்லாம் வந்து அவங்கவுங்க விருப்பம் தான். ஸோ இப்போ இந்த ஸ்டஃபிங் தயாராகிடுச்சு. நம்ம வந்து புடலங்காய் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ இந்த புடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறதுக்குள்ளே இதை ஸ்டஃப் பண்ண போகிறோம். நல்லா இந்த மாதிரி புடலங்காக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. நல்லா இது மேலே வரைக்கும் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த பக்கமும் நீங்கள் நல்லா மேலே வரைக்கும் வச்சுக்கோங்க. நல்லா 2 பக்கமும் கொஞ்சம் திருப்பி வச்சுக்கோங்க. இந்த உயரம் வந்து உங்களுக்கு இதை விட கூட வேணும்னு நினச்சா நீங்கள் கூட வச்சுக்கோங்க, இல்லை இதை விட சின்னதாக வேணும்னு நினச்சிங்கன்னா சின்னதாக கூட வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ண புடலங்காய் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணதை நான் இந்த மாதிரி புடலங்காய் கட் பண்ணது உள்ளே நல்லா வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம இப்போ திரும்ப எண்ணெயில் லேசாக ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், டீப் ஃப்ரைலாம் கிடையாது. இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேன் சூடாகட்டும். இது வந்து ஷாலோ ஃப்ரை நான் இப்போ பண்ணி காட்ட போகிறேன். இதே வந்து நீங்கள் வேறு எப்படிலாம் பண்ணலாம் நான் சொல்கிறேன். இது பண்ணும்போதே இங்கே நிறைய பேர் கேட்டாங்க இது போண்டாவாக பண்ணலாமான்னு. கண்டிப்பாக போண்டாவாக பண்ண முடியுங்க. இதை நீங்கள் ஒரு கடலை மாவில் இதை அப்படியே முக்கிட்டு நீங்கள் நல்லா எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். அப்போ நீங்கள் அந்த மாதிரி எண்ணெயில் பொரிக்கும் போது இவ்வளோ உயரம் வச்சுக்காதீங்க, கொஞ்சம் சின்னதாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா இது ரொம்ப பெருசாயிரும், ஏன்னா மேலே வந்து அந்த கடலை மாவு கோட்டிங்லாம் வரும்போது ரொம்ப பெருசாயிரும். அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க நீங்கள். அது தவிர நம்மளுடைய சிறுதானிய மாவில் இதை செய்ய முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியுங்க. திணை மாவு எடுத்துக்கோங்க. திணை மாவோட கொஞ்சம் கடலை மாவு, உப்பு, மிளகாத்தூள் சேர்த்து நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை அந்த மாவில் முக்கி எண்ணெயில் பொரித்து எடுத்திங்கன்னா அந்த மாதிரி இதை பண்ணலாம். சரி, இப்போ நம்ம பேன் சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடான உடனே இதை இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் 2 பக்கமாக திருப்பி வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சைஸெல்லாம் கொஞ்சம் வேக விடுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நம்ம கொஞ்சம் நிதானமான கீழே வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கிற ப்ராசஸ்ஸு. பட் ஆனால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்கன்றனால இந்த ஹாலிடே டயத்தில் நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக மெனக்கிட்டு செய்யலாம்.
உங்களுக்கு வந்து நம்ம இது ஒரு மூடி போட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஆவி படும்போது கண்டிப்பாக அந்த சைட்லலாம் ரொம்ப சீக்கிரமே வெந்துடும் உங்களுக்கு. நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் இப்படி ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. இந்த ஆவியிலே கொஞ்சம் வேகட்டும், நம்ம அதுக்கப்புறமா திருப்பி போடுவோம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய புடலங்காய் ஸ்டஃப் புடலங்காய் தயாராகிடுச்சு. இன்னும் ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளோதான். நீங்கள் நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு இந்த தோல் பாருங்கள், புடலங்காய் தோல் வெளியில் இருந்து கொஞ்சம் சுருங்குற அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். நடுவில் முதல்ல ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா திருப்பி போட்டு இந்த மாதிரி இந்த சைட்லலாம் வேகணுன்றப்ப இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அப்போ இந்த சைடெல்லாம் வெந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு டேஸ்டியான டிஷ்ஷு, குறிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு உணவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது. ஸோ இதுவும் நம்ம பார்த்துட்டோம். முதல்ல நம்ம ஒரு சூப்பும் பார்த்தோம். ரெண்டுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னு இப்போ ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். புடலங்காய் சூப் எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக வெண்ணெய் போட்டு, வெண்ணெய் சூடானோடனே அதில் நறுக்கி வச்சுருக்க புடலங்காய், சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நம்ம ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பு, மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதித்ததுக்கப்புறமா அடுப்பை அணைச்சிட்டு தனித்தனியாக வடிகட்டிக்கோங்க. தண்ணி தனியாக, இந்த வேக வச்ச காய்கறி பருப்பு தனியாக எடுத்துக்கோங்க. இந்த பருப்பையும் காய்கறியும் நல்லா மிக்சியில் ஒரு விழுதாக அரைச்சிட்டு அந்த வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு திரும்ப கொஞ்சம் அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்க. அதை கொதிக்கும் போது அதில் தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. விருப்பப்பட்டால் பால் கொஞ்சம் சேர்த்து அடுப்பை அணைச்சி பரிமாறினீங்கன்னா உங்களுடைய புடலங்காய் சூப் தயார். ஸ்டஃப்டு புடலங்காய் எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துலாம். இப்போ ஒரு பேனை சூடு ஆக்கிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், அது கூட இஞ்சி, பச்சை மிளகாய், சோம்பு அரைச்ச விழுது, வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு, பன்னீர், உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறமா அந்த ஸ்டஃபிங்கை அந்த நறுக்கி வச்சுருக்க புடலங்காய்க்குள்ளே நல்லா அமுத்திடுங்க. நல்லா உள்ளே வந்து எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ நல்லா அமுத்திட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பேன் சூடாக்கி அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க புடலங்காயை கொஞ்சம் நிதானமான தீயில எல்லா பக்கமும் நல்லா வேகிற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா உங்களுடைய ஸ்டஃப்டு புடலங்காய் தயார். என்ன நேயர்களே, இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக புடலங்காயில் 2 டிஷ் பார்த்தோம். ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. குறிப்பாக வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு உணவு. நீர் சத்து நிறைந்த காய்கறிகளை இந்த வெயில் காலத்தில் நிறைய எடுத்துக்கோங்க. உங்களுடைய உடல் சூடு தனியும், உங்களுக்கு உடலில் இழந்து போன நீர் சத்து, அதாவது அந்த மினரல்ஸ் எல்லாமே வேர்வையில் நம்மளுக்கு நிறைய வெளியில் போகும். ஸோ அதெல்லாம் ஈடு கட்டுறதுக்கு தான் இந்த நீர் சத்து நிறைந்த காய்கறிகளை எடுத்துக்க சொல்லுவாங்க. ஸோ அதில் நம்ம வந்து லைனாக விதமாக பார்த்துருக்கோம். போன வாரம் சுரக்காய் பார்த்தோம், இந்த வாரம் புடலங்காய் பார்த்துருக்கோம். ஸோ வித்தியாசமான ரெசிபிகளை கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்களை அடுத்த வாரம் ஜெயா டிவி வழங்கும் ஆரோக்கிய உணவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார்.